தீப்பெட்டி தொழிற்சாலைகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி, எட்டயபுரம், கழுகுமலை மற்றும் சுற்று வட்டார ஊர்களிலும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகம் காணப்படுகின்றன. மரங்கள் மரம் அறுக்கும் சாமியில் உதவியுடன் குச்சிகளாக மாற்றப்படுகின்றன. இந்த குச்சிகளானது சராசரியாக 4 சென்டிமீட்டர் நீளமுடையவையாக வெட்டப்படுகின்றன. வெட்டப்பட்ட குச்சிகளானது அமோனியம் பாஸ்பேட் நீர்த்த கரைசல் நிரப்பப்பட்ட பெரிய தொட்டியில் கொட்டப்பட்டு சில நிமிடங்கள் ஊற வைத்த பிறகு சுழலும் கொள்கலனில் செலுத்தப்பட்டு உலர்த்தப்படுகிறது. இந்த மரக்குச்சிகளானது ஒரு கன்வேயர் பெல்ட்டில் கொட்டப்படுகிறது. அவை நீண்ட தொடர்ச்சியான துளையிடப்பட்ட எஃகு பெல்ட்டில் துளைகளுக்குள் சொருகப்படுகின்றன. பின்பு குச்சிகள் சூடான பாரபின் மெழுகில் மூழ்கச் செய்யப்படுகின்றன. பின்பு குச்சிகள் உலர்த்தப்படுகின்றன. இந்த கன்வேயர் பெல்ட் ஆனது ஒரு அகன்ற தட்டில் வைக்கப்பட்டுள்ள திரவ நிலையில் உள்ள பொட்டாசியம் குளோரேட், கந்தகம், பீங்கான் பவுடர் கலவைக்கு நேராக நகர்கிறது. இப்பொழுது இந்த வேதிப்பொருட்கள் அடங்கிய அகன்ற தட்டானது குச்சியின் முனையினை மூழ்கச் செய்யும் வண்ணம் மேல் நோக்கி நகர்கிறது. இதே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான குச்சிகளானது ஒரே சமயத்தில் வேதிப்பொருட்கள் அடங்கிய அகன்ற தட்டினை நோக்கி நகர்த்தப்படுகின்றன. இவ்வாறு குச்சிகளின் முனையில் வேதிப்பொருட்கள் கலவை சேர்க்கப்படுகிறது. அதன் பின் குச்சிகளானது மிக மெதுவாக நீண்ட நேரம் உலர்த்தப்படுகின்றன. பின்பு தீக்குச்சிகள் கொள்கலனில் சேகரிக்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்க அனுப்பப்படுகிறது.
பெட்டியில் அடைத்தல். தீப்பெட்டியின் வெளி அட்டை பெட்டியானது எந்திரத்தின் மூலம் அச்சிடப்பட்டு வெட்டப்படுகிறது. பின்பு சிவப்பு பாஸ்பரஸ், பிசின், பீங்கான் துகள்கள் ஆகியவற்றின் கலவைகள் வெளி அட்டை பெட்டியினை மடிக்கும் போது பக்கவாட்டு பதிலாக அமையும் இடத்தில் எந்திரத்தின் மூலம் பூசப்படுகிறது. பின்பு இவைகள் உலர்த்தப்படுகின்றன. உலர்ந்த வெளி அட்டையானது எந்திரத்தின் மூலம் ஒரு தீப்பெட்டிக்கு சரியான அளவாக வெட்டப்பட்டு மடிக்கப்பட்டு ஒட்டி வெளி அட்டை பெட்டியாக தயாரிக்கப்படுகிறது. தீப்பெட்டியின் உள் அட்டை பெட்டிகள் எந்திரத்தின் மூலம் வெட்டப்பட்டு மடிக்கப்படுகிறது. ஒரு தீப்பெட்டியில் சராசரியாக 40 தீக்குச்சிகள் பணியாளர்களால் அடைக்கப்படுகின்றன. இவ்வாறு தீக்குச்சிகளால் அடைக்கப்பட்ட பெட்டிகளானது அதன் வெளி அட்டை பெட்டியினுள் பொருத்தப்பட்டு எண்ணிக்கை வாரியாக சேகரிக்கப்படுகின்றன.
பின்பு அவைகள் எந்திரத்தின் மூலம் பேக்கிங் செய்யப்படுகிறது. அதன் பின் பணியாளர்களால் காகிதங்களில் பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தீப்பெட்டி இவ்வாறு பல செயல்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தீப்பெட்டிகளாக நம் கைகளில் தவழுகிறது. இந்த தொழிற்சாலைகள் பல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக நிகழ்கிறது என்றால் மிகையாகாது.